நல்லா ஷேவ் பண்ணப்பா. ஒரு முடி இருக்க கூடாது. முகத்துல கைய வச்சா வெண்ண மாதிரி இருக்கணும். உங்க முகத்தை வெண்ண மாதிரி வச்சுக்கிறதுல இப்ப என்ன அரிசி விலையும் கோதுமை விலையும் குறைஞ்சிட போகுதா? வெண்ண மாதிரி இருந்தா வெயில போன உருகிறாது. ஆளுக்கால் பேச வேண்டாம்ப்பா, காரியத்தை முடிங்க. கையில கத்தியோட இருக்கும்போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி. ஒரு சமயம் போல் இருக்காது. ஆமா ஆமா, அண்ணன் மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு பதிலா இப்படி இழுத்துற போறாரு. அறவேக்காடு, வேலையை பாரு. சவர கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி, கோவிச்சுக்காதீங்க. இது ஆயுதங்கள் புழங்குற இடம். சரியப்பா. ஏப்பா, சோப்ப போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டுன்னு வலிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறான். என்னங்க, அண்ணனுக்கு சங்கீதம்னா உசுறு. பக்கத்து டீ கடையில பாகவதர் பாட்டு பாடுதா, அதை கேட்டுட்டு இப்ப வந்துருவாரு. ஏன்பா, அவன் எப்ப கேக்குறது, எப்ப வருது, எப்ப எடுக்கிறது? ஏன் தம்பி, உனக்கு எடுக்க தெரியுமா? எடுப்பங்க. ஆனா ஒண்ணு, கழுத்துக்கிட்ட மட்டும் கத்தி வரும்போது கொஞ்சம் கை நடுங்க. பரவாயில்லன்னா எடுத்துறேன். என்ன தலையே வா, அவனே வரட்டும், நான் அவன்கிட்ட எடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, வேலையை பாருப்பா. வாயா கனகசப, உன் பிள்ளைய பாத்தியா? பாதி எடுத்தான், பாடு காக்க போயிட்டான். அது என் தலையெழுத்து சாமி. இப்படித்தான் அந்த தரதல பைய பாதியில விட்டுட்டு போடுவான். மீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு. கத்திய குடுறா. ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதியில விட்டுட்டு போயிடறானே, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியோ உடைச்சா எல்லாம் சரியா போயிடும். உன் வேலையை பாடுறா. வாங்க பாகவதர. ஏண்டா தரதல பைய போன இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவ, மீதியை உங்க அப்பா நான் வந்து பண்ணுவான். ஆமா, நான் சிலை செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன். மீதி நீ வந்து முடிக்கிற. இந்த மூஞ்சியை எவ முடிச்சேன்ன? உனக்கு ஏண்டா சங்கீதம் எல்லாம்? ஏண்டா பெரிய சீர்காழி கோவிந்தராஜா? ஏன் அவர் மாதிரி எங்களால ஆக முடியாதா? முடியாதுங்கிறேன். முடிச்சு காட்டுறேன். முடியாதுங்கிறேன். முடிச்சு காட்டுறேன். முடியாது. முடியுங்கிறேன். முடியாது. முடியாது. இரு சாமி, எதிர்கத்தி போடுறேன். எதிர்கத்தி நீயும் புள்ளையும் போட்டுங்க, என்ன விடுங்க. வாங்க உட்காருங்க. மிஷின் கட்டிங்கா ஸ்டெப் கட்டிங்கா? நான் பொண்ணு பார்க்க போறேன். ஸ்டெப் கட்டிங் பண்ணுங்க. கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து. கவலைப்படாதீங்க, அசத்தி போடுறேன். ஏங்க இந்த பொட்டியில் என்னங்க? அத்தனையும் கேபி சுந்தராமல் பாட்டு. கேபிஎஸ் பாட்டுனா எனக்கு கொள்ள ஆசைங்க. கொஞ்சம் போடுறீங்களா? போட்டுடுறேன். இந்த அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் அவங்க பாடின பாட்டை அழிக்க முடியல பாத்தீங்களா? ஏங்க இந்த பட்டன் அமுக்குனா அழிஞ்சிடும். அழிச்சிடாதீங்க. அழிக்க மாட்டேங்க. அந்த அம்மா பாட்டுனா எனக்கு உயிர். நீங்க சொன்னீங்களேன்னு சொன்னேன். ஏங்க நான் இந்த பாட்டை கேட்டுட்டே ஸ்டெப் கட் பண்ணட்டுமா? கண்ணாடியில முட்டையா ஒரு ஆள் தெரியுமா? அதான எனக்கே விளங்கல. பாவி, என் தலையே மொட்டடிச்சிட்டியா? ஐயோ, நானே இப்பதாங்க பாக்குறேன். எப்ப என் கையில இருந்து கத்திரிக்கோல் சீப்பு போய் கத்தி வந்தது? என்னைய கேக்குறேன். இப்படியே எப்படியா பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நிப்பேன்? கோச்சுக்காதீங்க சாமி. அம்மாவோட பாட்டை கேட்டு நான் அப்படியே பழனிக்கு போயிட்டேன். நீ அப்படியே பழனிக்கு போ, நான் இப்படியே பழனிக்கு போறேன். ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டை மட்டும் வாங்கி கொடு. என்ன ஏதாவது பந்தயத்துல தோத்துட்டீங்களா? பாத்தியா உன் பையன் பண்ண காரியத்தை? ஸ்டெப் கட்டிங் வெட்ட சொன்னா முட்டையா அடிச்சு விட்டாயா? வெளியே போடா, போடா வெளியே. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது. கத்திப்படி கொண்டா, மீசி நீ எடுத்துரு. பெரிய தொல்லையா போச்சு. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிறுகாமி மகன் சண்முக
யோசனை சிந்தனை செய் மனமே மனமே சென்று விட்டாரும் ஞான தேசிகனை செந்தி தேசிகனை பாகவதர கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. வாங்க. என்னங்க? கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. டேய் ஞான சூன்யம், இப்ப பாடுறதே கல்யாணி ராகம் தான். உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம்? பாபுகான் திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா, அதுல நீ ஒரு மெம்பர். ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன். போங்க. போடா போடா. காலி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி. எங்கடா அந்த சபா செக்ரட்டரி? ஏண்டா டேய், கேட் கலெக்ஷன் சுத்தமாவே இல்ல. ஆமா ஆமா, எப்படி ஆகும் கேட் கலெக்ஷன்? பாபுகான் திங்கிறவனையும் பக்கடா திங்கிறவனையும் சபாவில மெம்பர் ஆக்கி வச்சிருந்தா கொஞ்சம் கூட சங்கீத டேஸ்ட் இல்லாதவனுங்க. நீங்க கொஞ்சம் பணத்தை குறைச்சுக்கணும், அவ்வளவுதானே. குடுக்கறத கூடியா? இங்க பாடினதை விட கிராமத்திலேயே துண்டை விரிச்சிட்டு பாடினா சில்லறையாவது நிறைய கிடைச்சிருக்கு. டேய் வாங்கிட்டு வாங்கடா. இந்த அவரு எரிச்சல்ல கோமா பேசிட்டு போயிட்டாரு, மனசு வச்சுக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏதாவது போட்டு கொடுங்க. அருமையான இடம். மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுன்னா எவ்வளவுப்பா? 1000 ரூபாய். என்னது இது? 37 பக்கத்துல 2 சைபர் போட்டிருக்கு. 3700 ரூபாய். இது கூட தெரியல உனக்கு? டேய் 4 கட்டை சேர்த்து கொடுத்துறேன். அப்புறம் இந்த பொட்டி எல்லாம் பொட்டியெல்லாம் இங்கே இருக்கட்டும், வீடு போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி. வணக்கம். வணக்கங்க. ஏப்பா அடுத்தவங்க பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபாய் வாங்கினியா? அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு. அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளே நீதாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையாத்தான் தெரியணும். சரி. ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க? ஐடியா மணி. ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழிலை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பறான். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க, அந்த அழகு மூட்டையை போட்டுருங்க. ஐடியா மணின்னு இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு? வீடு காட்டுறேன் அதுக்கு. டேய் ஒரு கட்டு கொடு. வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா? யோ வீடு கட்டு இல்லையா? கட்டுனா 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள். முத போனி. ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்துங்க நாங்க விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? அதுங்க எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர் அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கரு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா போங்கடா, பரதேசி நாய்ங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்ன இது போக மாட்டேங்குது? என்ன அந்த தாவாங்குட்டில ஒரு வண்டு உட்கார்ந்திருக்கு. அது தாடிங்க. என்னது தாடியா? ஏயா அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது? அதுல என்ன உனக்கு பிச்சைக்காரத்தனா? மாட்டாண்டா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா தாடி வண்டாவ. வாங்க ஏழைகளா வாங்க. என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா, பாருங்க. ஆஹா, அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது வந்து நீ பாரு, சுமாரா எடுப்பு. நீ பேசாம உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம்.
ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாம் வா. ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ, அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரட்ட தான் கொடுப்பேன். யோ, நான் தான்ப்பா வீட்டுக்காரன். யோ, ஓ வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். கொடுப்பா. ஏய் குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்குது. மணினே, எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் 2 பேரும் நெருங்கி பழகிட்டீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது பார், ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டை ஆத்துக்கு துணி துவைக்க போயிருவேன். பட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். பட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்க வர்றேன். டேய் செங்கோடா, விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். நான் அப்பாவுக்கு புறாத்து ஆரம்பிச்சு. என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே. அது கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு சொல்லலான்னு தான். ஏன் கல்யாணம் முடிச்சு சொல்லிருக்கலாமே? அப்படித்தான் முதல்ல நினைச்சோம். அதுல ஒரு சிக்கல், அதான் மாத்திக்கிட்டோம். என்னப்பா அது? ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா? உங்க அப்பா ஜமீன்தாரா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா, அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு. அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க. எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கயா? இங்கேதான். ஏய் ஏய், எங்க இருக்காரு? இவன் தான். ஏதோ சரி பண்றாங்க. நான் வேஷம் போட மாட்டேன், நான் வேஷம் போட மாட்டேன். அண்ணி 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 அண்ணி, நீங்க தான் என்ன காப்பாத்துறோம். நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும். எதை? என் வாழ்க்கைங்கிற விளக்க. சார், இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார். நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். இத பாரு, நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன். நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல, நான் பணமாயிடுவேன். இப்போ அப்படிதானே இருக்கேன். நான் கிடைக்கலனா அவ செத்துடுவா, அவ கிடைக்கலனா நான் செத்துடுவேன். அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு. என்னப்பா இது? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல. நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல. பாவம், சரின்னு சொல்லி. இத பாரு, நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன். சரியா? பெரிய ஜமீன்தார் வேஷம் போடுறது நீங்க போட்ட. இன்னைக்கு வந்து ஆட்டோல கூட்டு போறீங்களா? துச்சா பசங்களா? பேமானிங்களா? வாழ்க. ஒரு பெரிய பெஞ்ச் ஒண்ணு கூட்டி போக கூடாது. கிழிஞ்சது போ. இதுல இது ஒரு போலீஸா இருக்கு. வேற ஏதாவது கலந்து கொண்டுட்டுமா? இல்ல, கல்யாண பொண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர். இது வந்து போலீஸ்கார வீட்டு கல்யாணமா? ஆமா. ஐயோ, டேய், ஆட்டோ திருப்பு. நிறுத்து, நிறுத்து. முதல்ல திருப்பு. ஏன் திருப்புடா முதல்ல ஆட்டோ. இறங்கு. இல்ல, நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு. வேணா கொடுத்துடா. ஆட்டோ காசு கொடுத்துடா. டேய் விட்டுடா. டேய் வேண்டாடா, பாட்டி கூடடா, உனக்கு தெரியாதடா. டேய் டேய் போயிடா. யாராவது பக்கத்துல சீக்கிரமா இறங்கு. டேய், இது போலீஸ் வீட்டு கல்யாணம்டா. மாட்டிக்கிட்டோம், சத்தம். ஏற்கனவே உள்ள ஒருத்த மாட்டிருக்கான். உன்னை நம்பி கழுத்தை நீட்டிட்டான். நாம மாட்டினா கம்பி, அவன் மாட்டினா அவனுக்கு கழுத்தே இருக்காது. ஆகட்டும், சீக்கிரம். திருமலை தேன் சுந்தரா, ஏடு கொண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சம்பந்தி, வாங்க. ரங்கராஜ் தயானந்த பிள்ளை. உங்கள மாதிரி ஜமீனை இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க. யாரு சொல்றீங்க? உங்களை தான். உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க பொண்ண கூட பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களே. தெரிஞ்சிருந்தா எங்க அப்புறம் வந்திருக்க மாட்டேன். அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை. நீங்க இருக்கீங்களே. இருக்கேங்க. சுத்தி எல்லாம் கிராப் தலையாவே இருக்கேடா.
போச்சுடா. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். இங்க தாங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா? அப்பா தாங்க. நீங்க 3 மாதத்துக்கு முன்னால என்ன 15 அப்படியே கேட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க? அது வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. என் பொண்டாட்டி பெண்ட கழட்டுறாங்க. என்னது பொண்டாட்டி பெண்ட கழட்டாளா? என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. செத்து போறவள பெண்ட கழட்டா? ஐயோ, என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல நாம உங்களை பாத்துக்கிறோம், ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி 16 வயசு பொண்ணு என் தலையில கட்டிட்டாங்க. என்னது 16 வயசா? ஆமாங்க. இதெல்லாம் நியாய தர்மம். நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது, சாப்பிடாத லேகம் கிடையாது, முருங்காக்காய் மேலேயே படுத்துக்கிறீங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. பெண்ட கழுறாங்க. பகல் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா, ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாறிடுவா. கம்மான் துண்டு துணி போட்டுக்கிட்டு கை அமுக்கு, கால அமுக்கு, முதுகு அமுக்குன்னு. ஐயோ அட பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தரை தேட விட்டானே அவன். 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறியா? இப்ப நான் அவனை எங்க தேடுவேன், எப்படி தேடுவேன்? நான் அவளை ஒழுங்கிக்கலையே. இல்லையே, அவன் ஆடினா சிலுக்குங்க, பாடினா ரேவதி, ஓனா குஷ்புங்க, படுத்தா போதும் ஐயா. உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா. இந்த பேமானி தாலி கட்டுன்னு சொல்லுங்க, நான் அப்படியே அந்த ஓடி போயிடுறேன். சும்மா சில்க்கு சுமிதா குஷ்பு அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறான், பேச விட மாட்டேங்கிறாயா. கொஞ்சம் எதிரி போயா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நினைச்சுக்க எந்திரா போடா. பெரிய ஆபஸ்பரியில கல்யாணம் பண்ணுவேன். ஏமண்டி ఇక్కడ వచ్చి కూర్చోండి. வாள் அக்கண்ண கூச்சிட்ட. டேய் அங்கேயே கூச்சிடா. பாதிதான் இருக்கு. மீதி பாதி அந்த பூட்ஸ் கால்ல போயிருச்சு. என்ன பண்றது? இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எப்படி? இப்படி நீ அனுப்பிச்சுடல. ஓம் சுமங்கலி தியம் பதூரிமாகும் துமேதபஸ்யதம் புத்ராகும் சுபகாம் குரு யசாஸ்யாம் புத்ராணாதி ஜீவதிமேகாதபதி. கெட்டி மேளம். அப்பா 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா. வாட் இஸ் திஸ்? இவன்தான். இந்த பாருங்க, நான் தேடிக்கிட்டு இருந்தது இவன்தான். புடிங்கய்யா, அவன் சிக்க மாட்டான். புடிங்கய்யா. வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். யோ எந்திரியா. ஏன் நீ உட்கார போறியா? ஏடா சும்மா தான் இருக்கு சேரு. ஒண்ணு நீ உட்காரணும் இல்ல என்ன உட்காரணும். ஏன்டா லொல்லு பண்றீங்க? சரி, ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தானே. குல்மால். குல்மாலா? ஓ, இந்த வேலைக்காரனா நீ? சரியான உசாட் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கு. பாவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவன் கையில இருந்து. 10 நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு, அதுக்குள்ள அவனை பிடிக்க முடியாது போல இருக்கு. இம்சை கொடுத்துட்டே இருக்கான்டா அவன். எங்க போயிருப்பான் அவன்? ஐயோ கடவுள், என்னது? ஐயப்ப சாமி கோயில் கூடுது, சிவபெருமான் வர்றாரு. சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே, நீங்களா? உங்களுக்கே லிப்டா? இசை தமிழே செய்த அருண் சாதனை. எங்க போறே? நேரா போ.
பின்னாடி வண்டி ஆட்டாவே இருக்கும். இவாள்லாம் உங்க பக்த கோடிகள். அண்ணாரு, கோயில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான் இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. எல்லாம் உன் நேரம் தாயா. ரோட பார்த்து ஓட்டி ஓட்டியா. நான் எங்க ஓட்டுறேன், தானா போறது. ஐயோ, அது நோ என்ட்ரியா. ஐசா மச்சான். பகவான் ஹிந்தி பேசலாமோ? பேசக்கூடாது. இந்த ஊர்ல பேசினா தார் புடிச்சிடுவா. ஈஸ்வரா. ஹலோ உருக்க சிவபெருமான் நோ என்ட்ரில கடத்திட்டு போறாரு. கேட்ச் ஹிம். போலீஸ் வருதியா. டோன்ட் வரி. இவங்க வண்டி நிறுத்துங்க. ஒண்ணும் பயப்படாது, கெட்டியா பிடிச்சுங்க. எப்பா என்னையா இந்த குலுக்குது. நீ சரிதாகிற வேலை செஞ்சியா சர்க்கஸ்ல வேலை செஞ்சியா? வேலை செய்யறேன், உங்க போர்ல ஓடுறது. வண்டி ஆட்டாதே. ஓட்டியா. பகவானே, நீக்கு ஒரு ரேங்க் கார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாதா? ரெட்டியா பிரேக் போடியா. பகவானுக்கு ரெட்டா தன்னால கிரீன் ஆயிடும். ஆர்வத்தில் ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கிட்டேன். பகவான வேண்டிக்கிறேன், நேரம் சொர்க்கம் தான். ஐயோ பகவானே, தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன், உங்களுக்கு தீபாராதனை பண்றேன், அகில லோகத்துக்கும் படி அளக்கிறே. நேக்கு இப்ப பசிக்கிறது ஏதானும் படி அளங்கூட பசிக்குதா? இது அப்படி. பகவான் படி அளந்துட்டார். கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன், அப்புறமா சாப்பிடுறேன். டேய் சண்டாளா, பறந்துட்டேன். நிறுத்துங்கோ. எதுக்கு? நிறுத்துங்கோ, வண்டி நிறுத்துங்கோ. எதுக்கு? இதுக்கு. ஓஹோ, பகவானுக்கு வர்றதுன்னா மழை பெய்யற மாதிரி பேஷா போயிட்டு வாங்கோ. பரமேஸ்வரா, ஆஹா, நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க. ஏன் நோ என்ட்ரில போன? பகவான் போச்சொன்னார் போனேன். ஏன் சிக்னல்ல நிக்காம போன? பகவான் போச்சொன்னார் போனேன். நடைய ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? பகவான் தான் உள்ள போட சொன்னார். நடங்கோ. நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்குடா? படிக்க பேப்பர், பார்க்க டிவி, கேட்க ரேடியோ, இதெல்லாம் உங்களுக்கு தரதுக்கு. திங்க காலையில 8 மணிக்கு டிஃபன், மதியானம் 1 மணிக்கு சாப்பாடு, ராத்திரி 8 மணிக்கு டிஃபன், மணிக்கு ஒரு காபி, முடிஞ்சா ஒரு கூல் ட்ரிங்க். ஓஹோ, இங்கேயும் மணி அடிச்சாதான் சோறு போடுவீங்களா? எத்தனை மணிக்கு கதவு திறப்பீங்க? ஏங்க, இது என்ன வேலை? நீங்களே பார்த்து ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஏன் உங்களுக்கு வேலை சொல்ல தெரியாதா? தெரியாது. அது சரி, நீங்க வாங்கிட்டா தானே உங்களுக்கு வேலை தெரியும். இது எங்க வீட்டு பாத்திரம், எனக்கெல்லாம் வேலை தெரியும். என்ன உங்க வீட்டு பாத்திரமா? ஓடி போய். இதுக்கு தாண்டா ஜெயில எந்த பயலுக்கு அட்ரஸ் கொடுக்க கூடாதுங்கிறது. இது எவங்காரோ தெரியாது. காருக்கு மேல கடையை வேற பரப்பிட்டேன். இத வாங்குறதுக்கு ஒருத்தனை கூட காணுமே. மானசமையிலே வரு. நீங்க எங்க இந்த பக்கம்? சும்மா கிளப்புக்கு வந்தேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு 2-3 தடவை தான் போயிட்டு வந்தேன், தொழில கத்துக்கிட்டேன். எங்க? சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூரா? என்ன ஸ்மெல்லு? 10 years old. இனிமே இப்ப சிங்கப்பூர் போவீங்க? நானாவா போறேன்? போறதும் வர்றதும் எல்லாம் அவன் செயல். இவ்வளவு சம்பாரிச்சிட்டீங்க, நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இன்னும் அத பத்தி நான் சிந்திக்கவே இல்லை. ஏன்? ஏன்னா திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது. அத நம்மளா முடிவு பண்ணிட்டா எப்படி? ஏன் நாயை கூப்பிடுறீங்க? நீங்க ஒண்ணு என்ன தத்துவம் பேசுறீங்க? நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. இருக்க வேண்டிய இடமெல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன். இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் என்னுடைய வருங்கால மனைவியோட மனசுல தான். உங்க வருங்கால மனைவிய நீங்க செலக்ட் பண்ணியாச்சா? ஓ, யாரு? சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே. இல்ல,
தொட்டா இல்ல டச் பண்ணா இல்ல டச்சிங் 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 கண்ணியில மாட்டுதாடா காணாங்குருவி வெள்ள காணாங்குருவி. உன் காதலை பிரிக்க நான் ஒன்றும் பழைய காலத்து அப்ப இல்லம்மா. உன் காதலை யாருன்னு நான் பார்க்க வேண்டாமா? அப்பா அவரு சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா, என் மேல உயிரையே வச்சிருக்காரு. நானும் அவரை பாருமா, சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ அவனை நேர்ல பார்த்து சில கேள்வி எல்லாம் நான் கேட்க வேண்டாமா? அப்பா அவரே வந்துட்டாரு. நீயா நீங்களா 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 என்ன பச்சையா இருக்கிறான்? தஞ்சாவூர் ஜில்லாவா? என்ன கொப்பா காக்கியா இருக்காரு? காக்கி நாடாவா? யூ வாண்ட் சிகரெட்? என்ன இப்படி அடிச்சுக்கிறான்? 10 years old. 10 வருஷமா இதையே போட்டுக்கிட்டு இருக்கியா? அப்பா இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? போயும் ஜெயில் கைதியை காதலிச்சிட்டியம்மா. கைதியா? சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறேனாரே. யாரு இவனா? பர்மா பஜார்ல இதெல்லாம் வாங்கியாந்து சிங்கப்பூர்னு சொல்றாமா? பர்மா பஜாரோ பாண்டி பஜாரோ எப்படி உன சம்பாதிக்கிறல்ல? உன் பொண்ணு இல்லன்னா எத்தனையோ பொண்ணு. அப்பா அவர் என்ன என்னம்மா டச் பண்ணிட்டாருப்பா. டச் பண்ணா என்னம்மா? பஸ்ல கோயில்ல டச் பண்ணலையா? போனா போது விடு. இது வேற டச்ப்பா. ஆமா இது கொஞ்சம் விவகாரமான டச். மாப்பிள விடியா கைய வாங்க மாப்பிள. ஜெயிலுக்கு போனவன் திருந்துறது இல்லையா? சம்பாதிக்கிறது இல்லையா? சம்பாதிப்ப மாப்பிள. நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சம்பாதிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜெயில என்ன விரட்டுன? இப்ப நீ எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சாதான் உன் பொண்ணை கட்டிக்குவேன். என்னமா அது? சல்யூட் அடிச்சிருங்கப்பா. விவகாரமான டச்சு. அடம்பிடிக்காதப்பா. இப்ப அடிக்க போறியா இல்லையா? உள்ள போ. உன் வாடுற புத்திய காட்டுற பாத்தியா? போய் சாப்பிடுங்க மாப்பிள. சாப்பிடுறேன்.